ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது இனிமேல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 4th எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ஆஸ்டனை தோக்கடிச்சிருப்பான். அப்புறம் அடுத்த பேட்டில் நம்ம ஹீரோ கூட இன்னும் 2 பேர் சண்டை போட்டிருப்பானுங்க. அவனுங்களையும் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருப்பான். அப்புறம் கடைசி அந்த டாமி வந்து நம்ம ஹீரோவே அடித்து பறக்க விட்டுருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கோம். சரி வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் அந்த டாமி கிட்ட வாங்கின அடியில் ரத்தம் இல்ல அவனோட ஸ்கல் கிரஷிங் ஃபிஸ்டோட பவர் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட இப்ப காம்பேட் ஸ்கோரும் அதிகமா இருக்கு. இதுல அந்த பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் வேற. இப்ப இருக்கிற ஸ்டேஜ் அவன் கிட்டத்தட்ட ஒரு 3rd லெவல் வாரியரா மாறிட்டான். இப்ப இவனை சமாளிக்கிறதுக்கு என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் வேணும். அதுவும் இன்னும் கூல்டன் முடியல. இவன் கூட இப்ப எப்படா சண்டை போட்டோம் அப்படின்னு இருக்கான். அந்த டாமியும் சிரிச்சுக்கிட்டே, ஈனோஸ் நீ முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப வீக்கா இருக்கு இடங்குதே அப்படிங்கிறான். ஹீரோவும் வாய மூடுறா அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த டாமியும் என்னடா நீ மறுபடியும் பழைய டெக்னிக்கவே யூஸ் பண்றிய அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, நான் என்னோட கிரேட் ஸ்வார்டை பர்ச்சேஸ் பண்ணப்பயே நிறைய ஸ்கில் கார்டையும் பர்ச்சேஸ் பண்ணனேன். அதுல இருக்க டெக்னிக் எல்லாம் உனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணலான்ட்டே வச்சிருந்தேன். அதுல ஒரு டெக்னிக்கை இப்ப பாடுறா அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் ஃப்ளேமிங் வாட்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக் கிளாஷ் ஆனதுல அந்த டாமியும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை நல்லிஃபை பண்ணிட்டான். அப்ப நம்ம வாத்தியாரும் டாக்டரும் இங்க என்ன நடக்குது, இந்த டாமி எப்படி ஈனோஸோட அட்டாக்க நல்லிஃபை பண்ணா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அதே ஷாக்ல, இல்ல இப்ப இவனால என்னோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடியுதா, சரி முடிஞ்சா இப்ப இந்த வருஷனை தடுத்து பாடுறா அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் பிளஸ் ராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த டாமியும் அட உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்ட்டு மறுபடியும் ஃப்ளேமிங் வாட்டர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட எல்லா அட்டாக்கும் கவுண்டர் அட்டாக் கொடுத்து ஒரு புகை மூட்டத்தையே கிரியேட் பண்ணிட்டான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும், இல்ல அவன் என்னோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகிறான். அந்த டாமியும், ஆமா அப்புறம் இது இப்ப என்னோட டர்ன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஜம்பை போட்டு, இதோட உன் கதை முடிஞ்சிடா அப்படின்ட்டு சில்வர் டெக்னிக் பிளட்டி டெத் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். ஹீரோவும் அவனோட என் கேம் அப்படிங்கிற ஸ்கில்லை வச்சு ஒரு ஷீல்டு உருவாக்கலான்னு பார்த்தா அவனோட ஸ்பியரே சல்லியா உடஞ்சு போச்சு. அதனால நம்ம ஹீரோவும் அடி வாங்கி பறந்து போய் விழுவுறான். அப்ப நம்ம வாத்தியாரும் டாக்டரும் ஷாக் ஆயிட்டு ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும், இல்ல என்னோட என் கேம் அட்டாக்னால அவனோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ப்ராபபிலி அந்த டாமி இப்ப 3rd ஆர்டர் வாரியரா இருக்கானா, இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அப்போ அந்த டாமியும் ஷாக் ஆகிறதுக்குலாம் நேரலடா அப்படின்ட்டு அவனோட ஸ்வாடை கொண்டு வந்து நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லயே இறக்கிட்டான். ஹீரோ கத்தி ஊத்து வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ஸ்வாடை ஒரு கையில பிடிச்சிட்டு இன்னொரு கையில ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். அதில் அந்த டாமிக்கு என்னதான் கொஞ்சம் டேமேஜ் விழுந்து அவன் பின்னாடி தள்ளப்பட்டு இருந்தாலும், டே ஃப்ராஸ்டர் நீ என்னோட அட்டாக்கையே டாஜ் பண்ணி என்னையே அட்டாக் பண்ணிட்டியா, சரி இப்ப நீ நான் ஏன்டா உயிரோட இருக்கேன்னு வருத்தப்படுற மாதிரி ஒன்னு பண்ண போறான் அப்படின்ட்டு உன்னை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஒவ்வொரு எலும்பையும் உடைக்க போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான பஞ்சஸ் எல்லாம் கொடுக்குறான். ஹீரோவும் சாகர நிலைமையில அவனோட பஞ்சஸ் எல்லாம் தடுக்க முடியாம தடுத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம வாத்தியாரும் ஃப்ரெண்டும், டே ஃப்ராஸ்டர் உடனே நீ சரண்டர் ஆயிரு, இந்த பேட்டில்ல சாகர அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளவு ஒர்த் இல்ல அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும், இல்ல நான் இப்ப சரண்டர் ஆக முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். அந்த டாமியும், அப்படியா சரி ஒரே அடியா போய் சேர்ந்துடுறா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு லாஸ்டா ஒரு பஞ்சை கொடுத்து பறக்க விட்டுட்டான். அப்ப நம்ம டாக்டரு வாத்தியாரு ஃப்ரெண்டு 3 பேரும் ஃப்ராஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த டாமியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது ரெஃப்ரி வந்து தடுத்துட்டு, டே டாமி இதை இதோட நிறுத்தியா, அவன் ஏற்கனவே தோத்து போயிட்டான் அப்படிங்கிறாரு. அவனும் சரி அந்த செத்த எலிய, இல்ல சாக போற எலிய முடிஞ்சா காப்பாத்திக்கோங்க அப்படின்ட்டு போறான். ஹீரோவும் வாயிலிருந்து ரத்தம் கக்கிக்கிட்டு, இல்ல நான் இந்த பேட்டில் தோத்து போயிட்டேன், இப்ப என்ன சாக போறேன்னா அப்படின்ட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டமும், உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜெனட்டிக் எலமெண்ட்டை நீங்க அன்லாக் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குது. ஒருவேளை நம்ம ஹீரோ எஸ் கொடுத்தான் அப்படின்னா 10% இன்ஸ்டன்ட் டெத்து, அப்புறம் 20% அவனோட கான்சியஸை இழந்துருவான். இது ரெண்டும் இல்லைன்னா 30% அதர் சைடு எஃபெக்ட். ஹீரோவும், நான் இந்த பேட்டில் வின் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலிக்கு பதிலடி கொடுத்தாகணும், இப்போ இதுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அப்படின்ட்டு அந்த ஜெனட்டிக் எலமெண்ட்டை அன்லாக் பண்றதுக்கு எஸ் கொடுத்துட்டான். அப்போ அந்த சிஸ்டமும், பிளேயரோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜெனட்டிக் எலமெண்ட் அன்லாக் ஆயிருச்சு, அதனால பிளேயரோட ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் இப்போ பிளேயர் சக்சஸ்ஃபுல்லா அட்வான்ஸ் ரேங்குக்கு போயிட்டாரு. இதனால அவரோட ஹெல்த், ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, அப்புறம் காம்பேட் ஸ்கோர் இது எல்லாமே சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் பிளேயர் சக்சஸ்ஃபுல்லா அவரோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜெனட்டிக் எலமெண்ட்டை அன்லாக் பண்ணது
ஆனதுனால ஒரு லாட்டரி ஸ்பின் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பிளேயர் சக்சஸ்ஃபுல்லா செகண்ட் ஆர்டர் வாரியரா எவால்வ் ஆயிட்டாரு. அதுக்கும் ஒரு லாட்டரி ஸ்பின் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க உங்களோட செகண்ட் ஆர்டர் வாரியர் அப்படிங்கிற டைட்டில் யூஸ் பண்ண போறீங்களா? ஒருவேளை நீங்க இந்த டைட்டிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் 5% இன்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இந்த 5% ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து ஒரு பாசிவ் ஸ்கில். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ரெஃப்ரியும் டாமி ஸ்ட்ரைக்கர் இந்த பேட்டில்ல வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வராரு. பார்த்தா நம்ம ஹீரோ கையை தூக்குறான். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கவங்களும் எப்பா ஜட்ஜே கொஞ்சம் அங்க நல்லா பாரு, ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இன்னும் தோத்து போகல அப்படிங்கிறாங்க. அந்த ஜட்ஜும் என்னது ஃப்ராஸ்டரா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ஷாக்ல பார்த்தா ஹீரோவும் எந்திரிச்சுக்கிட்டு ஆஹா இந்த பவர் வேற லெவல்ல இருக்கு, இப்ப என்னோட நாடி நரம்புல என்னோட பவர் ஃப்ளோ ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு இனிமே தாண்டா ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். அப்போ அந்த பெருசும் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறத பார்த்துட்டு ஆஹா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் போல இருக்க, ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி சுத்தமா கல்டிவேஷன் பவரே இல்ல அப்படின்னு சொன்ன ஒருத்தன் இன்னைக்கு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே எடுக்காம இந்த அளவு சண்டை போட்டு இன்னுமே சண்டை போறதுக்கு ஆர்வமா இருக்கான். இப்போ இவன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு இருக்கான் அப்படின்னு அந்த பெருசும் இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஹீரோவோட ஃபைட்டை பாக்குறாரு. அந்த ரெஃப்ரியும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாமியும் என்னது இந்த பைத்தியக்காரன் இன்னும் சாகலையா, இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு அவனும் ஷாக் ஆகுறான். ஹீரோவும் நீ தாண்டா சாக போற டாமி அப்படின்ட்டு ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண வரான். அந்த டாமியும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்ட்டு ஸ்கல் கிரஷிங் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். அவனுங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அந்த டாமியோட கையை ஒரு மாதிரி திருவுற மாதிரி இருக்கு. அவனும் ஷாக் ஆயிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த பவர் இவனுக்கு எப்படா கிடைச்சிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த டாமியோட கையும் சுக்கு சுக்கா உடஞ்சு போச்சு. ஏதோ மெக்கானிக்கல் ஹேண்ட் ஆட்டங்குது. ஹீரோவும் டே உன்னோட கை என்ன மெக்கானிக்கல் ஹேண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த டாமியும் ஆமா உன் கூட சண்டை போட்டு நான் அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்ததுனால நான் சாகர நிலைமைக்கு போயிட்டேன், அதுல இருந்து திரும்பி வந்து என்னோட ஒரு கையை நான் மெக்கானிக்கல் ஹேண்டா ஃபிட் பண்ணனேன். இதனால என்னோட கல்டிவேஷன் தேர்ட் ஆர்டர் வாரியரா மட்டும்தான் மாற முடியும், அதுக்கு மேல என்னால கல்டிவேஷன் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் நீ தாண்டா லூசர் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு செத்து போடா அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த டாமியோட கழுத்துலயே ஒரு கிக்க விட்டு பறக்க விட்டுட்டு டேய் நீ தப்பான வழியை சூஸ் பண்ணதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ உன்னோட தண்டனையை தாண்டா நீ அனுபவிக்கிற அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டாமியும் பாதி வானத்துல பறந்துட்டு இருக்கான். ஹீரோவும் அங்கிருந்து ஒரு ஜம்ப போட்டு அந்த டாமியோட கண்ணுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவனும் ஷாக் ஆயிட்டு என்னது இவ்வளவு வேகமா, ஆனா இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிறான். ஹீரோவும் அதுக்கு முன்னாடி தீக்க வேண்டிய கணக்கை தீத்துருவோம் அப்படின்ட்டு அவனை பயங்கரமா அட்டாக் பண்றான். இதுல நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் குஷி ஆயிட்டு ஆமாண்டா மாப்பிள அப்படிதான் அந்த டாமியை சும்மா விடாத, அவனை நீ கண்டிப்பா தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நம்ம டாக்டரும் ஆமா ஃப்ராஸ்டர் நீ இந்த பேட்டில்ல வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த டாமியோட தம்பிக்காரனும் டே ஈனோஸ் என்னோட அண்ணனை அடிக்காதரா அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் அது எதுவும் கேட்காம அந்த டாமியோட மூஞ்சி மோவர பல்லு எல்லாத்தையும் பேத்தெடுத்து அங்கிருந்து தூக்கி ஃபுல் ஃபோர்ஸோட கீழே தரையில் அடிக்கிறான். அதோட நிறுத்தாம தரைக்கு வந்து மறுபடியும் அந்த டாமியை அட்டாக் பண்ண போறான். அப்போ அந்த ரெஃபரியும் டே ஃப்ராஸ்டர் நிறுத்து, ஏற்கனவே உன்னோட ஆப்பனண்ட் தோத்து போயிட்டான்டா, நீ இதுல ஜெயிச்சிட்டடா அப்படின்னு கத்துறாரு. ஹீரோவும் ஓ அப்படியா சரி பொழைச்சி போடா அப்படின்னு அந்த டாமி தூக்கி போட்டான். அப்ப ரெஃபரியும் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இந்த பேட்டில்லையும் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு கத்துறாரு. நம்ம ஃப்ரெண்டுக்காரனும் போடுறா மாப்பிள நீ தாண்டா பெஸ்ட், இங்க இருந்த மொத்த பேத்து வாயுவும் பொழக்க வச்சிட்டல, அது மட்டும் இல்லாம அந்த டாமியை 2 டைம் நீ போட்டு பொழந்திருக்க, இதுக்கு மேல அவனுங்க குடும்பத்தை சேர்ந்த யாருமே உன் வழிக்கு வரமாட்டாங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த டாமியோட பிரதரும் இல்ல என்னோட அண்ணன் தேர்ட் ஆர்டர் வாரியரா இருந்தான், அந்த ஃப்ராஸ்டர்னால எப்படி என்னோட பிரதரை தோக்கடிக்க முடிச்சு அப்படின்னு ஷாக் ஆகிறான். அந்த பெரியவரும் ஆஹா இந்த பையன்கிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்க மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாம நல்ல டேலண்டாவும் இருக்கானே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் அந்த டீனோட மூஞ்ச பார்க்கணுமே ஈ ஆடாம இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அவன் எப்படி டாமி ஸ்ட்ரைக்கரை தோக்கடிக்க முடியும், நான் இப்ப அவன் அப்பனுக்கு என்னடா சொல்லட்டும் அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த டாமி இவ்வளவு அடிபட்டும் திருந்தாம மறுபடியும் ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு டே ஃப்ராஸ்டர் இதோட அவன் கதை முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவா அவன் கையை பிடிச்சி டே டாமி இந்த பேட்டில் முடிஞ்சிருச்சு, அப்புறம் உன் கையில இது என்னடா ஊசி அப்படின்னு கேட்கறான். அந்த டாமியும் டே ஃப்ராஸ்டர் இதை நான் உனக்காகவே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன், நீ சாக போற, இந்த வைரஸ் மட்டும் ஒரு டிராப் உன்னோட பிளட்ல கலந்துருச்சு அப்படின்னா நீ ஒரு ஜாம்பியா மாறிடுவ, உன் கதையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சைக்கோ ஓட்டம் பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த ரெஃப்ரியும் டே டாமி ஸ்ட்ரைக்கர் இப்ப நீ பண்ண போறது இந்த ஸ்கூலோட ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது, அதனால இதை உடனே நிறுத்தி
தூக்கிடுறா அப்படின்னு கத்துறாரு. அந்த டாமியும் நான் உன்னை இப்போ ஒரு ஜாம்பியா மாத்த போறேன், ஜாம்பி ஜாம்பி அப்படின்னு சைக்கோவோட சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு ஓ டாமி அப்படியா, சரி கொஞ்சம் இதை பாடுறா அப்படின்னு அந்த ஊசி எடுத்து அந்த டாமியோட கழுத்திலேயே குத்திட்டான். அவனும் இதுல ஷாக் ஆயிட்டு இல்ல இல்ல இது இப்படி நடக்க கூடாது அப்படின்னு கதறான். ஹீரோவும் டாமி நீ இப்போ ஒரு மான்ஸ்டரா மாறிட்ட, அதனால நான் இப்ப பண்ண போறது கரெக்ட் தான் அப்படின்னு அங்க உடஞ்சி போய் கிடந்த அவனோட ஸ்பியரை எடுத்து டாமியோட கதையும் முடிச்சிட்டான். அப்போ அவனோட பிரதரும் இல்ல என்னோட அண்ணன் அப்படின்னு கதறான். அப்போ அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலியோட பேட்ரியாக்கும் செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வராரு. ஹீரோவும் எனது மறுபடியும் இவரா அப்படின்னு ஷாக் ஆகிறான். நம்ம ஹீரோவும் அந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கரோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அவனும் எங்கடா ஓடுற அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம பெருசு வந்து டே இந்த முட்டாள்தனத்தை நிறுத்துங்கடா அப்படின்னு அந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கருக்கு ஒரு பஞ்சு. அவனும் நம்ம பெருசுகிட்ட வாங்கின பஞ்சில் ஒரு அடி பின்னாடி போயிட்டு என்னது 6th ஆர்டர் வாரியரா, இந்த ஸ்டார்லைட் சிட்டில எப்படா 6th ஆர்டர் வாரியர் வந்தான், இவன் எங்கந்திரா வந்தான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சார் அவன் என்னோட பையனை கொண்டு இருக்கான், அதுக்காக நான் அவனை போலீஸுகிட்ட கூட்டிட்டு போக போறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பெருசும் என்னது ஒரு மான்ஸ்டரை கொன்னா உங்களால அரெஸ்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி கிளாட்டிக் அகாடமில எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ அந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கரோட அல்லக்கை வந்து சார் நாம இங்க இருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம இப்போ போயிடலாமே அப்படிங்கிறான். வில்லியமோ சரி ஓகே என் பையனை தூக்கிக்கோங்க நாம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பெருசும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த ஜாம்பி வைரஸ் எப்படி இந்த ஸ்டூடெண்டோட கைக்கு கிடைச்சிச்சு, இது ஆத்தரைஸ்டு வாரியர்ஸ்னால மட்டும்தான் வாங்க முடியும், இவனுக்கு யாரு வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த டீனோ வில்லியம் ஸ்ட்ரைக்கர் கிட்ட போய் சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல, அப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பையனோட பாடியை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அந்த பெருசுகிட்ட தேங்க்யூ மிஸ்டர் ஷீபோர்ட் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பெருசும் இவன் என் பையன், இவன் மேல யாராவது கையை வச்சிங்க அவனுங்க சந்திக்க போற பின் விளைவு ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த வில்லியமும் அடே பெருசு இரு உன்னையும் பாத்துக்கிறேன் அந்த பொடி பையனையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்புறம் அந்த ஃபெடரேஷன் ஆர்மி கேம்ப காட்டுறாங்க. நம்ம மார்க்கோ அப்புறம் புருஷியர் எல்லாம் நம்ம ஹீரோவோட ஃபைட்டை ஆன்லைன்ல வாட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம ஈனோஸ் என்னதான் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலியை சேர்ந்த டாமியை தோக்கடிச்சிருந்தாலும் இல்ல கொன்னு இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, இப்போ நம்ம ஈனோஸ் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காண்டா அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம லீடரும் உள்ள வந்து பாய்ஸ் அந்த நியூஸை கேள்விப்பட்டீங்களா, கிளாட்டிக் அகாடமில ஒரு ஜாம்பி வைரஸ் ஸ்டூடெண்டோட கைக்கு கிடைச்சிருக்கு, அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண நாம நாளைக்கு அந்த கிளாட்டிக் அகாடமிக்கு போக போறோம், எல்லாம் ரெடி ஆகிக்கோங்கடா அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் எஸ் லீடர் அப்படின்ட்டு நம்மளோட பழைய ஃப்ரெண்டை அவனோட ஸ்கூல்லயே போய் மீட் பண்ண போறோம், அப்புறம் அவனுக்கு பின்னாடி நாம எல்லாம் இருக்கோம் அப்படிங்கிறதையும் அங்க எல்லாத்துக்கும் தெரிய வச்சுட்டு வரணும் அப்படின்னு இவனுங்க ஏதோ பிளான் போடுறானுங்க. நம்ம லீடரும் ஃப்ராஸ்டர் நீ கவலைப்படாத நான் சீக்கிரமா உன்னை வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலங்காத்தால யாரும் நம்ம ஹீரோட ரூம் கதவை தட்டுறாங்க. ஹீரோவும் தூக்கத்திலேயே யாரா இது இந்த நேரத்துல எதுக்கடா என்ன எழுப்புறீங்க அப்படின்ட்டு எந்திரிச்சு வரான். அப்புறம் அந்த டீன் இன்னும் 2-3 பேர் வந்துட்டு அந்த டீனும் இவன் தான் அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அப்படிங்கிறான். அப்ப அங்க கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்தவனும் மிஸ்டர் ஈனோஸ் நீங்க அந்த ஜாம்பி வைரஸ் கேஸ்ல ஒரு சஸ்பெக்டா இருக்கீங்க, அதனால நீங்க இப்ப எங்க கூட வரணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே டீனே இது உன்னோட வேலை தானா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் லைட்டு காமிச்சு என்ன சாகடிக்கலான்னு பார்த்த, இப்ப இதுவா சரி நடத்து அப்படின்னு சிரிக்கிறான். அந்த டீனோ டே என்ன தைரியம் இருந்தா ஒரு ஸ்டூடெண்டா இருந்துகிட்டே என்ன மாதிரி டீச்சர் கிட்ட இந்த மாதிரி பேசுவ, இதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது ஸ்டூடெண்ட் டீச்சரா, டே நீ எப்படா எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்னு சொல்லிட்டு திரியிற, கம்முன்னு போயிரு இருக்கிற வரைக்கும் இப்போ உனக்கு என்ன போட்டு தள்ளிட போறேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப அங்க வந்தவனோ டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சீக்கிரமா அந்த ஹேண்ட்கஃப் கொடுங்க இவனை நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் ஃபெடரேஷன் ஆர்மில 1 ஸ்டார் மெடல் வச்சிருக்கேன், என்ன உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது, இதுக்கான அத்தாரிட்டி ஃபெடரேஷன் சோல்ஜர்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறான். அவனுங்களும் எனது 1 ஸ்டார் மெடலா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த டீனோ அடே முட்டா பசங்களா இவன் சொல்றதை ஏன்டா கேட்டுட்டு இருக்கீங்க, இவன் வெறும் ஸ்டூடெண்ட் தான், இவங்கிட்ட எப்படா 1 ஸ்டார் மெடல் இருக்கும், இவன் ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம இவன் ஒரு கொலைகாரன், இவனை சீக்கிரமா கைது பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்கிட்ட 1 ஸ்டார் மெடல் இருக்கிறத நான் ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆர்மி டேங்க் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறுத்திக்கிட்டு நம்ம லீடரோட இன்னும் 5-6 சோல்ஜர்ஸ் ஒரு படையா அந்த ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு நம்ம லீடரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த டீனோ இவனுங்க யாரா புதுசா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம லீடரும் என்ன தைரியம் இருந்தா 1 ஸ்டார் மெடல் வச்சிருக்க அவனை நீங்க அரெஸ்ட் பண்ண பாப்பீங்க, உங்களை தாண்டா நாங்க அரெஸ்ட் பண்ணணும், இப்ப நீங்க மட்டும் எங்க கூட வர முடியாதுன்னு சொன்னீங்க, மவனை உங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கான அத்தாரிட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் கன் எடுத்து நீட்டுறானுங்க. இந்த சீன் பார்க்கும்போது சரியான கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு, உங்களுக்கும் அப்படி
அப்படி இருந்துச்சா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அந்த டீனோ அடே ஃபெடரேஷன் சோல்ஜர்ஸ் நீங்க இங்க என்னடா பண்றீங்க, பார்டர் கேம்ப்ல இருக்கிறத விட்டுட்டு இந்த கிளாட்டிக் அகாடமில உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த போலீஸ் மாதிரி இருக்கணும். மேம் மேம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த முட்டாள் டீன் ஏதோ பொய் சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்டான், இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். இல்ல சரண்டர் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் தான் சொன்னேன் இல்லடா, எப்படியோ என் மேல கையை வைக்கல, தப்பி தவறி என் மேல கை வச்சிருந்தீங்க, இன்னைக்கு இங்க நடந்திருக்க கதையே வேற அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீடரும் அந்த போலீஸ் எல்லாம் அமுச்சு விட்டு இல்ல அரெஸ்ட் பண்ணிட்டு டேய் நான் உங்களோட பாஸுக்கு இப்ப கான்டாக்ட் பண்ணுவேன், அவன் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல உங்க கதையே முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ராஸ்டர் எப்படி இருக்க, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நம்ம புருசியரும் எப்பட்ரா ஃப்ராஸ்டர் எங்க என்ட்ரி வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு கேக்குறான். மார்க்கோவும் ஃப்ராஸ்டர் நேத்து நீ பண்ண சம்பவத்தெல்லாம் நாங்க பார்த்தோம், அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலிஸ் அந்த டாமி செத்து போயிட்டான்ல அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண, இல்ல உனக்கு பாதுகாப்பு கொடுக்க தானே நாங்க இங்க வந்தோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம வாத்தியர் வந்து ஃப்ராஸ்டர் எனக்கு தெரியும் அங்க நடந்தது எதுவும் உன்னோட ஃபால்ட் இல்ல, இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி இந்த கிளாட்டிக் அகாடமில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கு, அவனுங்க கொடுத்த பிரஷர்னால உன் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் எனது டிசிப்ளினரி ஆக்ஷனா, ஐயோ நான் என்ன பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம வாத்தியாரும் ஃப்ராஸ்டர் அப்புறம் இந்த லெட்டர் எங்களுக்கு இன்னைக்கு காலையில தான் கிடைச்சிச்சு, நீ என்னதான் அந்த டாமிய ஒரு தற்காப்புக்காக கொண்டு இருந்தாலும் அது இந்த ஸ்கூலோட ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிறதுனால உன்னை இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும் டே முட்டாள் வில்லியம் ஸ்ட்ரைக்கர் உன்னை நான் சும்மா விட மாட்டேனா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்ப நம்ம வாத்தியாரும் சாரி ஃப்ராஸ்டர் என்னால எதுவும் பண்ண முடியல, அப்புறம் நான் வேற ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் கிட்ட பேசி உன்னை நான் ஒரு நல்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ப்ரொஃபசர் காமா நீங்க பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ, அப்புறம் நான் இந்த ஸ்கூல்ல இருந்தே எக்ஸ்பெல் ஆனதுனால என்ன மேஜரா எந்த ஸ்கூல்லையும் சேர்த்திக்க மாட்டாங்க, அதனால நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்க பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீடரும் ஃப்ராஸ்டர் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னை இந்த இடத்துல சேர்த்திக்கலாம் என்ன நம்ம கமாண்டர் கிட்ட பேசி உன்னை நாங்க ஃபெடரேஷன் ஆர்மியில சேர்த்திக்கிறதுக்கு ஒரு அபிஷியலான இன்விடேஷன் அனுப்புறோம், அதனால நீ எங்க கூடவே அங்க ஃபுல் டைமா ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ரைட்டு என்னால எந்த காலேஜ்லயும் சேர முடியாது ஏன்னா நான் இன்னும் கிராஜுவேட் ஆகல, சரி இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான், என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கூட சேர்ந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஜாம்பிஸை கொல்லணுமா அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம பெருசும் இல்ல அதுக்கு அவசியம் இல்ல அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அட நீங்களா சரி இப்ப எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம பெருசும் டேய் குழந்தை உனக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு அப்படிங்கிறாரு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேக்குறான். நம்ம பெருசும் நீ வேணா என்னோட ஸ்கூல்ல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. நம்ம லீடரும் டென்ஷன் ஆயிட்டு யாரா அந்த கிழமை எங்க இருந்துடா வந்தான், காரியம் கை கூடி வர நேரத்துல இப்படி கெடுத்துட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம மார்க்கோவும் புருசியரும் லீடர் கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, அவரை பார்த்தா ஏதோ பெரிய கை மாதிரி தெரியுது, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறானுங்க. அப்போ நம்ம லீடரும் டே முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்கடா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அவனுங்களும் ஓகே ஓகே லீடர் நீங்க கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் என்ன அது சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டா உங்க ஸ்கூலு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம லீடரு புருசியரு மார்க்கோலாம் என்னடா சொன்ன, இப்போ நீ என்னடா சொன்ன, இந்த கிழவன் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டோட டீனா, அப்ப நீ சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட் போக போறியா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம பெருசும் ஆமா என்னோட இன்ஸ்டிடியூட்டே அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட் தான், நான் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்றதுக்காக இங்க இருக்க மீதி ஸ்கூல்ஸுக்கு போய் அங்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல கிஃப்டட் இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங் ஆனானோ அவனை எங்க ஸ்கூல்ல சேர்த்திப்போம், அப்புறம் மிஸ்டர் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் உன்னோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே எங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ற அளவுக்கு தான் இருக்கு, அதனால நீ ஜாயின் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் அதெல்லாம் ஓகே தான் சார், இருந்தாலும் என்னை இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம பெருசும் அடே அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டே என்னதுடா, அப்புறம் இந்த ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட் லெட்டரை கொண்டு போய் நீ செப்டம்பர் 1க்குள்ள கொடுத்துட்ட அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூட்ல டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அப்படியே பெருசு உண்மையாவா, உன்னோட ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன், அப்புறம் நான் கண்டிப்பா அந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு என்னால இதை நம்பவே முடியல, நான் இந்த ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் ஆகி இன்னும் முழுசா 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள டாப் அகாடமியான அந்த கிளாட்டிக் அகாடமில நான் ஜாயின் பண்ண போறேனா, அப்புறம் நான் என்னோட பிரின்சஸ் லோலாவை பார்க்க போறேன், அப்புறம் சார் உங்களோட சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட் கரெக்டா எங்க இருக்கு, நானும் உங்க இன்ஸ்டிடியூட்டை ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தா அதோட லொகேஷன் காட்டவே மாட்டேங்குது, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு கேட்கறான். நம்ம பெருசும் அப்படியா நீ அந்த ரோடு டு டெத் அப்படிங்கிற பிளேஸோட எண்டுக்கு போனோம் அப்படின்னா அங்க எங்களோட அகாடமி இருக்கும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட மொத்த பேரும் என்னது ரோடு டு டெத்தா, உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு அகாடமி இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த ரோடு டு டெத் அப்படிங்கிற என்டையர் ரீஜியன்லயுமே ஒரே ஒரு ரோடு மட்டும்தான் இருக்கும், அப்புறம் அது மட்டும் இல்லாம
அந்த இடத்துல தான் இந்த உலகத்துல இருக்க ஹை லெவல் எவால்வ்டு பீஸ்ட் எல்லாமே இருக்கும். நம்ம கேள்விப்படாத நிறைய எவால்வ்டு பீஸ்ட் கூட அங்க இருக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா 10th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் கூட அங்க இருக்குது. இந்த 10th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் இல்ல. அந்த இடத்துல இருக்க மிஸ்டிக்கே பஞ்சமே இல்ல அப்படிங்கிறான். நம்ம பெருசும் என்னடா குழந்தை நீ பயப்படுறியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் சேச்சா நான் ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த ரோடு டு டெத்தை பார்த்து எந்த ஒரு பயமும் இல்ல. ஏன்னா அங்க நிறைய ஜாம்பிஸ் அது மட்டும் இல்லாம எவால்வ்டு பீஸ்ட் நிறைய இருக்கலாம். இல்ல இல்ல இருக்குது. அதை நான் அடிக்கிறது மூலியமா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது எனக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட். இதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். நம்ம பெருசும் சூப்பரா தம்பி உன்னோட ஸ்பிரிட்டை நான் பாராட்டுறேன். நீ இந்த செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்துரு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சார் நான் ஃபர்ஸ்ட் என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் பிளாக் சி சிட்டிக்கு போய் என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு நான் ரோடு டு டெத் மூலியமா உங்களோட அகாடமிக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறான். பெருசும் வாரியர் சர்டிபிகேஷனா பரவாயில்லாம் உன்னோட ஆர்வத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதாட்டங்குது. அந்த மாதிரியே பண்ணிட்டு நீ வந்துரு. அப்புறம் உனக்கு குட் லக்டா பையா அப்படின்ட்டு போறாரு. அப்ப நம்ம லீடரும் சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டோட புது ஸ்டூடெண்ட் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் உனக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம வாத்தியாரு புருஷியர் மார்க்கோ எல்லாரும் கூட உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ராஸ்டர் நீ நல்ல வேலை பண்ண அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் உங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்ப நம்ம லீடரும் சரி இதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மார்க்கோ புருஷியரும் ஆமா இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப நம்ம மார்க்கோவும் ப்ரொஃபசர் காமா நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம வாத்தியாரும் சரி ஓகே அப்புறம் நான் இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கறாரு. ஹீரோவும் ரைட்டு நம்ம வாத்தியாரு கண்டிப்பா அவங்கள தான் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அவனுங்களும் ஓகே ப்ரொஃபசர் நீங்க யாரை வேணாலும் கூப்பிட்டுவாங்க அப்படிங்கிறானுங்க. அப்புறம் அந்த பார்ட்டி பண்ற இடத்துல நம்ம டாக்டரும் டேய் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இதே மாதிரி நீ வளர்ந்து ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் ஆகிட்டே இருக்கணும். இது உன்னோட ஃபியூச்சருக்காக அப்படின்னு எல்லாம் சேர்ஸ் பண்றானுங்க. அப்புறம் நம்ம டாக்டரும் நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு டேய் ஃப்ராஸ்டர் நீ அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணோட்டி மறுபடியும் எங்களை வந்து பாக்குறதுக்கு மறந்து ஏதாவது போயிடாத அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஏமா டாக்டரே தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் விட்றியா அப்படின்னு கதறான். அப்ப அங்க இன்னொரு பொண்ணும் ஃப்ராஸ்டர் நீ ஒன்னும் கவலைப்படாத நானும் சீக்கிரமே அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து ஜாயின் ஆயிடுறேன் அப்படிங்கிறா. ரெண்டு காரணம் அடே ஃப்ராஸ்டர் நீ ஏதோ ஹீரோ மாதிரியே ஃபீல் ஆகுதுற எனக்கு. ஏன்னா இங்க இருக்க எல்லாத்தோட கண்ணும் உன் மேலதான் இருக்கு. அப்புறம் இந்த ஆர்மி லேடி இவங்களும் உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாம பொறாமையில பொங்கிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு பேசிட்டு இருக்கான். நம்ம லீடரும் ஃப்ரெண்டுக்காரனோட மண்டையில ஒரு கொட்டை போட்டு அடே குழந்தை பையலே உன்னோட வயசுக்கு எதையும் பேச மாட்டியாடா அப்படிங்கிறாங்க. ரெண்டு காரணம் ஆர்மி பொண்ணு எதுக்காக என்ன அடிச்சு அப்படின்னு கதறான். அப்ப நம்ம லீடரும் எந்திரிச்சு ஃப்ராஸ்டரை போய் ஹக் பண்ணிட்டு டே நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த பிளாக் சி சிட்டிக்கு தானே போக போற நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம டாக்டரும் ஏமா நீ என்ன பேசுற எதா இருந்தாலும் பார்த்து பேசு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஆமா இப்ப நீங்க என்ன வச்சு என்னடா பண்றீங்க நான் தானே ஸ்கூல்ல சேர்றதுக்கு போறேன் நீங்க எதுக்கு என்ன வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நானே தனியா அந்த ரோடு டு டெத் பிளேஸுக்கு போனோம் அப்படின்னு தானே என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். அதனால நீங்க யாருமே என் கூட வர வேண்டாம் அப்படின்னு கதறான். அப்புறம் அந்த கிளாட்டிக் அகாடமியோட அவுட்டர் சைடு காட்டுறாங்க. ஹீரோவும் என்னோட சில்வர் பேந்தாம் ஸ்பியர் டோட்டலா காலி ஆயிருச்சு அதை ரிப்பேரே பண்ண முடியாதான். அதனால இப்ப என்னோட டெம்பரரி யூஸுக்காக நான் ஒரு நார்மல் ஸ்பியரை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி விடு நான் மட்டும் என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணோட்டி அபிஷியல் ஃபெடரேஷன் வெப்சைட்ல இருந்தே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்பியரை வாங்கிக்கலாம். அப்புறம் இங்க என்ன தவிர கண்டிப்பா ஒரு இன்னொரு வாரியர் இருக்கணும். இதுவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கான மொதப்படியா இருக்கட்டும் அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஹீரோ அட்டாக் பண்றாங்க. அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு அங்க இருந்த ஒருத்தனை பறக்க விட்டான். அப்ப அங்க இருக்க ரெண்டு பேரு இதை நீ எப்படா பண்ண அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே நீ எங்க யங் மாஸ்டரை கொன்னதுனால நீயும் சாக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் ஓ நீங்க அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி அமுச்சு வச்ச ஆளுங்களா அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க இருக்க ஒரு சைக்கோவும் நீ இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல ஈனோஸ் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ மறுபடியும் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டான். இதை பார்த்த மீதி ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு இங்க என்னடா நடக்குது அவனோட ஆரா ரொம்பவே வீக்கா இருக்கு. ஆனா எப்படா ஒன் பஞ்ச் மேன் மாதிரி இவனுங்களை ஒரே அட்டாக்ல கொல்றான். இவன் ஏதோ பவர்ஃபுல் ஆட்டங்குதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் சே ஃபைட் பண்ற மூடே இல்ல நீங்க என்னடா இவ்வளவு வீக்கா இருக்கீங்க அப்படின்ட்டு சரி என்ன கொல்ல சொல்லி அந்த ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலி அனுப்புனானுங்களா இல்ல என்ன புடிச்சு போய் நீங்களே வந்திருக்கீங்களா அப்படின்னு அவனோட ஸ்பியரை எடுக்கிறான். அந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கர் அனுப்பி வச்ச ஆளுங்க மூணு பேரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அவனுங்க மூணு பேத்தையும் அடிச்சு பறக்க விட்டுருப்பான். அவனுங்களும் ஹீரோட்ட வாங்கின அடியில இல்ல இந்த பவர் உங்ககிட்ட எப்படா இந்த அளவுக்கான பவர் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் சரி இந்த பப்பட்ஸ் எல்லாம்
அழிச்சாச்சு, இந்த பப்பட் மாஸ்டர் ஒருத்தன் இருப்பானே அவன் எங்க அப்படின்ட்டு பாக்குறான். அப்போ அந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கரும் எப்படா என்னோட ஆளுங்களை நீ தோக்கடிச்ச, உங்ககிட்ட எப்படா இந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்ட்டு, சரி உன்னை நானே சமாளிச்சுக்கிறேன், இன்னைக்கு என் டாமி இறந்ததுக்கு உன்னை என் கையாலேயே கொல்ல போறேன் அப்படின்னு வசனம் பேசிட்டு இருக்கிறான். ஹீரோவும் ஆமா ஆமா உன்னோட பையன் தனியா இருப்பான், நீ போய் அவனுக்கு கம்பெனி கொடுறா அப்படிங்கிறான். அந்த வில்லியமும் உன் கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் ஒரு வழியா அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் அந்த வில்லியம் பார்த்துட்டு என்னது இந்த அளவுக்கான பவரா, இவன் பண்ண 5 ஸ்ட்ரைக்கோட பவரும் ஒரு செகண்ட் ஆர்டர் வாரியர் அவங்களோட பீக்ல இருக்கும் போது பண்ற அளவுக்கு இருக்கு, சரி இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்னது இந்த அளவுக்கான ஸ்ட்ராங்கான ஸ்வாட் எனர்ஜியா, சரி ஓகே நான் இன்னும் 3 நிமிஷம் இவங்கிட்ட தாக்கு பிடிச்சி உயிரோட இருந்தா போதும், அப்புறம் என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணி இவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறான். அந்த வில்லியமோ எங்கடா தப்பிக்கிற, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவனோட கிரசன்ட் மூன் வேலி அப்படிங்கிற அட்டாக் யூஸ் பண்றான். ஹீரோவும் அந்த எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அங்க ஒரு பெரிய பிளாஸ்டை கிரியேட் பண்ணிட்டான். அந்த வில்லியமோ அவ்வளவு பெரிய பிளாஸ்ட்ல இருந்து ஒண்ணுமே ஆகாத மாதிரி அசால்ட்டா வெளியே வரான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ஆனா எப்படா உன்னால எப்படா இந்த அட்டாக்ல இருந்து ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம வெளியே வர முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த வில்லியமோ நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்கோட எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு டே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னோட நெக்ஸ்ட் அட்டாக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கோல்டன் டெக்னிக் டான்ஸ் ஆஃப் த ஃபீனிக்ஸ் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது இந்த வில்லியம் ஒரு கோல்டு டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டானா, இப்ப என்னால இந்த அட்டாக்ல இருந்து டாஜும் பண்ண முடியாது, அப்படி பண்ணனாலும் எனக்கு தான் காயம் ஏற்படும், சரி ஓகே இப்ப இதுதான் ஒரே வழி அப்படின்னு அவனோட எண்டு கேம் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய அட்டாக்கையும் தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவும் அந்த அட்டாக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தடுத்துட்டு இருக்கான். அந்த வில்லியமோ இல்ல இது எப்படி நடக்குது, இவனால எப்படி என்னோட கோல்டன் டெக்னிக்கை ஹோல்டு பண்ண முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அவனோட பவர் தாங்காம நம்ம ஹீரோவோட ஸ்பியர் உடைஞ்சி ஹீரோவும் ரொம்ப தூரத்துக்கு பறந்து போய் விழுவுறான். அந்த வில்லியமோ அச்சோ பாவம் உன்னோட வெப்பனும் இப்போ உடஞ்சு போச்சா, இதுக்கு மேல எப்படா என் கூட சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் எதுவுமே பண்ணாம அந்த அட்டாக்கை வாங்கிட்டான். அந்த வில்லியமோ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் அந்த ஸ்வாட ஒரு கையில பிடிச்சிட்டு இப்ப நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். பார்த்தா அங்க பயங்கரமான ஆரா ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்த அந்த வில்லியமோ இது என்ன டெக்னிக்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சரி இதோட கதையை முடிச்சிடறான் அப்படின்னு ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அந்த வில்லியம் அட்டாக் பண்ணிட்டான். அவனும் நம்ம ஹீரோ கிட்ட வாங்கின பஞ்சில இல்ல இவனோட ஆரா திடீர்னு சேஞ்ச் ஆயிருச்சு, இவனால எப்படி இந்த ஆராவை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு, ஒருவேளை ஏதாவது சப்ஸ்டன்ஸ் எடுத்திருப்பானா, இல்ல இது ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கா, ஆனா இது எப்படா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் அங்க கீழே கிடக்கிற ஸ்வாட பார்த்து இது எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், சரி உன் கதையை முடிச்சிடலாமா அப்படிங்கிறான். அந்த வில்லியமோ டே ஒரு நிமிஷம் இல்ல, என்ன உன்னால கொல்ல முடியாது, ஏன்னா நான் ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலியோட பேட்ரியாக்கு, நீ தான் என்ன கொன்னன்னு வெளியே தெரிஞ்சிச்சு, என்னோட ஃபேமிலி உன்னை சும்மா விடாதரா அப்படிங்கிறான். ஹீரோவும் அப்படியா, ஸ்ட்ரைக்கர் ஃபேமிலிக்கு நான் எங்க இருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்றதுக்கே டைம் இருக்காது, ஏன்னா நான் தான் இந்த கிளாட்டிக் அகாடமில இருந்து வெளியே போய் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல ஒரு புது ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ண போறேனே அப்படிங்கிறான். அப்போ அந்த வில்லியமோ என்னது உன்னை இந்த ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்களா, அப்புறம் நீ அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல போய் சேர போறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அடே முட்டாள், நீ என்னதான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியராகவே இருந்தாலும் இனிமே உன்னோட ஃபேமிலிக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா என் கையில உன் சாவு இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு அவனோட கதையை முடிச்சிட்டான். இதுல நம்ம ஹீரோவுக்கு 5 லட்சத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் இவ்வளவு நேரம் மாசா டைலாக் பேசிட்டு இருந்துட்டு எப்பா சாமி ஒரு வழியா இவன் கதை முடிஞ்சிச்ச, இதுல இருந்து என்னதான் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்தாலும் இந்த பைத்தியக்காரன் 4th ஆர்டர் வாரியரா இருந்தான், இவனை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருச்சு, அப்புறம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில்லோட சைடு எஃபெக்ட் நான் நினைச்சதை விட ரொம்ப பயங்கரமா இருக்குதுடா அப்படின்னு ரொம்ப டயர்ல பேசிக்கிட்டு சரி நாம போக போற பாதை இன்னும் ஆபத்தா தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த காட்டை பாக்குறான். இதுதான் அந்த ரோடு டு டெத் அப்படிங்கிற பிளேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆட்டங்குது. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஒரு இடத்துல அவனோட காயத்தையெல்லாம் கட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு என்னோட காம்பேட் ஸ்கோர் 1900 இருக்கு, அது மட்டும் 2000 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரா எவால்வ் ஆயிருவேன், அப்புறம் என்னோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கும் என்னால கல்டிவேட் பண்ண முடியும், சரி இந்த லாட்டரி டிக்கெட் 4 இருக்கு அதை ஸ்பின் பண்ணுவோமா அப்படின்னு அந்த சிஸ்டத்தை ஓபன் பண்ணி ஹீரோவும் என்னடா எல்லா இடத்துலயும் கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த சிஸ்டமோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு லக்கி லாட்டரி வீல் ஆக்டிவேட் ஆயிருக்கு, இதனால உங்களுக்கு ஒரு லாட்டரி ஸ்பின்னிலேயே மல்டிபிள் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் தக்காளி சூப்பரா, இந்த கொஸ்டின் மார்க் மூலியமா என்னோட ரிவார்ட்
ரிவார்ட்ஸ் மல்டிப்ளை ஆகுமா, சரி ஸ்பின் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த வீலை ஸ்பின் பண்ணிட்டான். அப்போ அந்த சிஸ்டமோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிளேயருக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் அல்ட்ரா கிறிஸ்டல் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது. பார்த்தா அந்த சிஸ்டத்துல இருந்து அல்ட்ரா கிறிஸ்டலா கொட்டுது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் சந்தோஷத்துல ஆஹா அல்ட்ரா கிறிஸ்டலா இன்னைக்கு எனக்கு ஜாக்பாட்டு தான். இதுல 3 தேர்ட் ஆர்டர் அப்புறம் 5 செகண்ட் ஆர்டர், அது மட்டும் இல்லாம 10 ஃபர்ஸ்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இருக்கு. இதை மட்டும் நான் வித்தனா என்னோட வெப்பன் வாங்குறதுக்கு எனக்கு காசு கிடைச்சிரும் அப்படின்ட்டு சரி அடுத்த ஸ்பின்ன பண்ணுவோமா அப்படின்னு ஸ்பின் பண்றான். இந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு லெஜெண்டரி வெப்பனான கிரிம்சன் மூன் கிளவுஸ் கிடைச்சிருக்கு. ஹீரோவும் ஒரே சந்தோஷத்துல என்னது லெஜெண்டரி வெப்பனா, ஆமா இது ரொம்பவே பவர்ஃபுல்லான சாஃப்ட் மெட்டல்னால கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு இந்த லெஜெண்டரி வெப்பன் அப்படிங்கிற பேர் ஏத்ததுதான் அப்படின்ட்டு என்னோட ஸ்பியர் இப்ப இல்லாத குறைய இந்த கிளவுஸ் தீர்த்துருச்சு. ஏன்னா என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டோட பவர் இதனால ரொம்ப அதிகமாக போகுது. அப்புறம் மீதி இருக்க 2 லாட்டரியும் சுத்தி நான் பணக்காரன் போறேன் அப்படின்னு அதை ஸ்பின் பண்றான். இந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு நிறைய டெக்னிக் கார்டு கிடைச்சிருக்கு. ஹீரோவும் என்னங்கடா விளையாடுறீங்களா, 3 சில்வர் கார்டு டெக்னிக்கு அப்புறம் 12 பிரான்ஸ் டெக்னிக்கு. சரி இதுல என்னதான் ஸ்பியர் ஹேண்டலிங்க பத்தி எந்த ஒரு டெக்னிக்கும் இல்ல அப்படின்னாலும் இதை நான் கம்பைன் பண்றது மூலியமா எனக்கு ஒரு நல்ல டெக்னிக்கே கிடைக்கும் அப்படின்னு அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தா இதுல சில்வர் டெக்னிக்கில் இருக்க பில்லர்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஒரு டெக்னிக் கார்டு கிடைச்சிருக்கு. ஹீரோவும் ஆஹா 3 பிரான்ஸ் கார்டு டெக்னிக்கை வச்சு ஒரு சில்வர் கார்டு டெக்னிக்கை ஜெனரேட் பண்ண முடியுமா, இந்த ஆப்ஷன் வேற லெவல்ல இருக்கு. அப்போ ஒருவேளை என்னால 3 சில்வர் கார்டு டெக்னிக்கை வச்சு ஒரு கோல்டு கார்டு டெக்னிக்கை கிரியேட் பண்ண முடியுமா, நான் மட்டும் இந்த டெக்னிக் கார்டெல்லாம் வித்தேன் அப்படின்னா எனக்கு கோடி கோடியா பணம் வருண்டா அப்படின்னு அந்த பில்லர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் அப்படிங்கிற டெக்னிக்கை பார்க்கறான். இந்த டெக்னிக்கோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோ ஸ்பியரை யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணா அப்படின்னா இது அவனோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஹீரோவும் அட போங்கடா இதுவும் ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் மாதிரியே தான் இருக்கு, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு மறுபடியும் அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கம்பைன் பண்றான். இதுல நம்ம ஹீரோவுக்கு என்னதான் ஒரு 3 சில்வர் கார்டு டெக்னிக் கிடைச்சிருந்தாலும் இது 3மே நம்ம ஹீரோவுக்கு உதவாதது தான். ஹீரோவும் கடுப்பாயிட்டே அடே முட்டாள் சிஸ்டம் நீ கொடுக்கறதே உதவாத ஸ்கில், இதுல ஒவ்வொரு டைமும் கங்க்ராச்சுலேஷன் வேறையா, என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு அந்த சிஸ்டத்தை அட்டாக் பண்ண போறான். அதுவும் நம்ம ஹீரோ பண்றத பார்த்து ஷாக் ஆகுது. ஹீரோவும் சரி ஓகே 6 சில்வர் கார்டு டெக்னிக் இருக்கு, இது மூலியமா எனக்கு ஒரு 2 கோல்டு கார்டு டெக்னிக் வந்தா கூட ஓகே தான் அப்படின்னு அதை கம்பைன் பண்ணிட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கோல்டு கார்டு டெக்னிக்கை கொடுத்துரு அப்படின்னு வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வருது. ஹீரோவும் எப்பா ஒரு வழியே கோல்டு கார்டு டெக்னிக் கிடைச்சிருச்சு, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சே அப்படின்னு ஆனந்த கண்ணீர் விட்டு பார்த்துட்டு இருந்தா சிஸ்டத்துல இருந்து நீங்க இப்ப பண்ண காம்பினேஷன் ப்ராசஸ் ஃபெயில்ட் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோவும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அடே அதான் ஃபெயில் ஆயிருச்சுல இதுக்கு எதுக்குடா கங்க்ராச்சுலேஷன், சரி அது போய் தொலையுது என்னோட சில்வர் கார்டு டெக்னிக் அது 3யும் கொடு அப்படின்னு அந்த சிஸ்டத்தை போட்டு குலுக்கிக்கிட்டு என்னால முடியலடா இந்த முட்டாள் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஏதோ சூதாட்டம் விளையாடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, சரி ஓகே லாஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்கிட்ட இருந்த மீதி 3 ஸ்கில் கார்டையும் கம்பைன் பண்றான். இந்த ப்ராக்ரஸ் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டு நம்ம ஹீரோவுக்கு கோல்டன் டெக்னிக் கார்டான கேலக்ஸி ஃபால் அப்படின்னு ஒரு டெக்னிக் கிடைச்சிருக்கு. இதுவும் ஸ்பியர் ஹேண்டலிங் டெக்னிக் தான். ஹீரோவும் ஒரே சந்தோஷத்துல சாதிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி எப்படியோ எனக்கு ஒரு கோல்டு கார்டு டெக்னிக் கிடைச்சிருச்சு, இனிமே தாண்டா என்னோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணிக்காங்க, என்னால இந்த கோல்டன் டெக்னிக்கை செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்கும் போது யூஸ் பண்ண முடியாது, நான் தேர்ட் ஆர்டர் வாரியரா சீக்கிரமாவே மாறிடுறேன், கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு அவனோட ஃபைனல் லாட்டரி ஸ்பின்னையே ஸ்பின் பண்ணிட்டு இந்த டைம் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிறான். அதே மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் நம்ம ஹீரோ மேலேயே உழுவுற மாதிரி வந்துருச்சு. இது வந்து ரேபிட் growth பேக்கேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ஆர்மர்லாம் போட்டுட்டு சண்டை போட்டான்ல, இல்ல ரொம்ப ரொம்ப முட்டி மோதி கஷ்டப்பட்டு அந்த ஆர்மரை கழட்டினா இல்ல, அதே ரேபிட் growth பேக்கேஜ் தான். ஹீரோவும் கதறிக்கிட்டு எனது மறுபடியுமா, ஏன்டா என்ன ஒரு டைம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா, என்னாலாம் இதை போடவே முடியாதுடா அப்படின்னு கதறிக்கிட்டு சரி ஓகே என்னதான் வழியா இருந்தாலும் இந்த ரேபிட் growth ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா எனக்கு 50 அப்கிரேட் பாயிண்ட் கிடைக்கும், வேற வழியே இல்லை அப்படின்னு அந்த ரேபிட் growth பேக்கேஜ் எடுத்து மாட்டிக்கிட்டான். இந்த ரேபிட் growth ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 50,000 பாயிண்ட் நம்ம ஹீரோ எடுத்தாகணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில யாரோ ஒருத்தன் ஒரு கரடிகிட்ட மாட்டிட்டு என்னை யாராவது காப்பாத்துக்கடா அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் மின்னல் வேகத்துல வந்து அந்த கரடியோட கதையை முடிச்சு அங்க இருந்தவனை காப்பாத்திட்டு இந்த லெஜெண்டரி வெப்பனான என்னோட கிளவுஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல்லா தான் இருக்கு, என்னால ஒரே பஞ்சில இந்த செகண்ட் ஆர்டர் கரடி தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஒருத்தனை காப்பாத்தனால அவனும் தேங்க்ஸ் மேன் நீ என்னை காப்பாத்திட்ட, அப்புறம் என்னோட பேரு ரூடி அப்படிங்கிறான். ஹீரோவும் ரைட்டு மறுபடியும் ஒரு தலைவலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி என்னோட பேரு ஃப்ராஸ்டர் அப்படின்னு அந்த கரடிகிட்ட போறான். அந்த ரூடியும் டே ஃப்ராஸ்டர் நீயும் அந்த
பிளாக் சி சிட்டி வெளியே தானே போற, அப்புறம் உன்னால எப்படி இந்த செகண்ட் ஆர்டர்ல இருந்த கரடிய ஒரே அட்டாக்ல கொல்ல முடிஞ்சு? உன்னோட ஆறாவை பார்த்தா ஏதோ ஒரு நோவைஸ் வாரியர் அளவுக்கு தான் இருக்கு. உண்மையிலேயே நீ மனுஷன் தானா இல்ல வேற ஏதாவது மான்சரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஆமா நான் பிளாக் சி சிட்டிக்கு தான் போறேன், என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ண அப்படிங்கிறான். அப்போ அந்த ரூடியோட ஃப்ரெண்ட்ஸை கத்திக்கிட்டே டேய் ரூடி எங்கடா போயிட்ட, அப்புறம் அந்த செகண்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் அதை என்னடா பண்ணன அப்படின்ட்டு ஓடியாரானுங்க. அந்த ரூடியும் டேய் இவ்வளவு நேரம் எங்கடா போனீங்க, இந்த ஃப்ராஸ்டர் மட்டும் வரலனா நான் செத்தே போயிருப்பான் அப்படின்ட்டு. அப்புறம் இவனோட பேரு ஃப்ராஸ்டர், இவன் தான் என்ன ரெஸ்கியூ பண்ணணும். அப்புறம் இவனும் அந்த பிளாக் சி சிட்டிக்கு போய் வாரியர் சர்டிபிகேஷனை தான் ரிஜிஸ்டர் பண்ண போறான். சரி ஃப்ராஸ்டர் நாங்களும் அங்க தான் போறோம், ஏன் நாங்க உன் கூட ஜாயின் பண்ணிக்க கூடாது, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல, உனக்கு நாங்க உன் கூட வர்றது ஓகேவா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் சரி பரவாயில்ல வாங்கடா போலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ரூடியும் சரி நாங்க 5 பேர் மட்டும் இங்க வரல, உன்ன மாதிரியே ஒரு சைக்கோவை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அவ அங்க மரத்து மேலதான் உட்காந்துட்டு இருக்கா அப்படிங்கிறான். இவளோட பேரு அட்லைடு பெயின். இந்த கேரக்டரை நல்லா பாத்துக்கோங்க, வரக்கூடிய எபிசோட்ஸ்ல நம்ம ஹீரோவே கதற விட போகுதுன்னா பாத்துக்கோங்களே அப்ப எந்த அளவுக்கு இருக்கும். அந்த அட்லைடும் மரத்தை விட்டு கீழே இறங்கி என்னோட பேரு அட்லைடு, உன்னோட பேரு என்னன்னு கேக்குறா. ஹீரோவும் என்னோட பேரு ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு யாரா இந்த பைத்தியம் அப்படின்னு ஷாக்லியே பாக்குறான். அப்ப அந்த அட்லைடும் நீ கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா பவர்ஃபுல்லா தான் தெரியுற, என்னோட அப்ரெண்டிஸா இருக்கிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. அப்புறம் ஃப்ராஸ்டர் இன்னையில இருந்து நீ என்னோட அப்ரெண்டிஸ், உன்னோட மாஸ்டருக்கு கொஞ்சம் மரியாதை செலுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் யாரா இந்த குழந்தை பிள்ளை தேவையில்லாம எனக்கு ஆர்டர் போட்டு எடுக்கிறா அப்படின்னு அந்த ரூடிட்ட கேக்குறான். அவனும் அட பாஸ் சேச்சா டி ஃப்ராஸ்டர், இந்த பொண்ணை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதுமே எங்களை அப்ரெண்டிஸா இருக்க சொல்லி கேட்டா, அப்புறம் நாங்களும் அப்ரெண்டிஸா மாறிட்டோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் சேச்சா இந்த மாதிரி மானங்கட்ட பொழைப்பு நான் பொழைக்க மாட்டேன், அப்புறம் இந்தமா குழந்தை உன்ன மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் என்னோட மாஸ்டரா ஏத்துக்க முடியாது, பாக்குற எல்லாத்திட்டையும் இந்த மாதிரி திமிராவே பேசாத, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த பொண்ணும் டே ஃப்ராஸ்டர் இதுக்கு நீ வருத்தப்பட போற அப்படிங்கிறா. அப்புறம் ஒரு இடத்துல பாக்குற இடம் ஃபுல்லா எலும்பு கூட இருக்கு. அந்த ரூடியும் என்னங்கடா இங்க இவ்வளவு எலும்பு இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் இதெல்லாம் அந்த செகண்ட் ஆர்டர் மேன் ஈட்டிங் வல்ச்சர்ஸோட வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிறான். இந்த மேன் ஈட்டிங் வல்ச்சர் அப்படிங்கிறது ஈஸியா ஒரு ஹியூமனை அட்டாக் பண்ணக்கூடியது, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அங்க இருக்க ஒரு மொட்டையும் இதெல்லாம் உண்மையா ஒரு பறவை பண்ணதா, அந்த பறவைக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த அட்லைடும் டே மோரான் கொஞ்சம் நல்லா பாரு, அந்த போன்ஸ்ல இருக்க மார்க் அது எந்த அளவுக்கு டீப்பா இருக்குன்னு கொஞ்சம் உத்து பாருடா அப்படிங்கிறா. அவனும் என்னது இப்ப நீ என்ன சொன்ன, என்ன தைரியம் இருந்தா பேரு சொல்லி கூப்பிடுவ, தேவையில்லாம உன்னை அடிக்க வச்சிடாத அப்படின்னு கத்துறான். அந்த அட்லைடும் அவனை கண்டுக்காம டே ஃப்ராஸ்டர் நீ நல்ல வேலை பண்ண, என்னோட அப்ரெண்டிஸா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குடா அப்படிங்கிறா. அந்த மோரானும் ஏமா நான் என்ன பேசி முடிக்கல அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். அப்ப அந்த மேன் ஈட்டிங் வெல்ச்சர் அப்படிங்கிற போர்டும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அந்த மோரானும் அவனோட கத்தி தூக்கி போட்டு அசால்ட்டா ஒரு பறையோட கதையை முடிச்சுட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட கொல்றது இவ்வளவு ஈஸியா அப்படிங்கிறான். ஹீரோவும் அடே கொஞ்சம் அங்க பாரு, இனிமே தான் ஆபத்தே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். அங்க பார்த்தா நிறைய மேன் ஈட்டிங் வெல்ச்சர் அப்படிங்கிற போர்டு வருது. ஹீரோவும் சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணான். ஒரே அடியில அங்க இருந்த பாதி பறவை காணாம போயிருச்சு. அந்த அட்லைனும் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு என்னோட அப்ரெண்டிஸுக்கு இவ்வளோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தா, உங்ககிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சரி ஓகே என்னோட அப்ரெண்டிஸ்னா இந்த அளவுக்கு கூட இல்லைனா எப்படி அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் அட யாரா இந்த பைத்தியம் வந்ததுல இருந்து தொணன்னு பேசி இருக்குது, அப்புறம் நான் எப்படா இவளை என்னோட மாஸ்டரா ஏத்துக்கிட்டேன், இவ தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்லைடும் டேய் இப்ப வர பறவையெல்லாம் நான் கொன்னுட்டேன் அப்படின்னா என்னோட அப்ரெண்டிஸ்டா மாறிடுறியா அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஜம்ப போட்டு உன்னோட மாஸ்டரோட பவர் என்னன்னு பாருடா அப்ரெண்டிஸ் அப்படின்னு அந்த பறவைங்கள அட்டாக் பண்ண போறா. ஹீரோவும் தா குழந்தை பாப்பா கொஞ்சம் நில்லு அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த அட்லைனும் அவளோட கில்லிங் இன்ஸ்டன்ட்டை ரிலீஸ் பண்றா பாரு, இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்ன அது இந்த அளவுக்கான கில்லிங் இன்ஸ்டன்ட்டா, உண்மையிலேயே யாரா இவ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காளே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவளும் அங்க வந்த மொத்த பறவையும் ஒரே செகண்ட்ல போட்டு தள்ளிட்டு டே ஃப்ராஸ்டர் இனிமே நீ என்னோட அப்ரெண்டிஸ் அப்படிங்கிறா. ஹீரோவும் யாரா இந்த பைத்தியம், இது என்னதான் பைத்தியமா இருந்தாலும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கே அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த ரூடியும் மாஸ்டர் நீங்க பண்ணமும் அது இன்கிரெடிபிளா இருந்துச்சு, அப்புறம் உங்ககிட்ட இருக்குல்ல அந்த டியூவல் ஸ்வார்டு அதை எங்க நீங்க வாங்குனீங்க அப்படின்னு கேக்குறான். அந்த அட்லைனும் இதை நான் சொன்னனாலும் உன்னால வாங்க முடியாது, ஏன்னா இதை என்னோட அம்மா எனக்காக ஃபோர்ஜ் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறா. அந்த ரூடியும் என்னது உங்களோட அம்மா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பனை கிராஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஷாக்லயே அடே முட்டா பசங்களா அது ஒன்னும் அந்த
வெப்பனோட பவர் கிடையாது, இது இந்த அட்லைனோட ஓன் பவர்டா. இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கீங்களாடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்க ஒரு சிவப்பு முடியும் பக்கத்துல இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை பார்த்துட்டு, ஓ இதை இன்னும் இவ பார்க்கலையா அப்படின்ட்டு அதை எடுக்க போறான். அப்ப அந்த அட்லைன் அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு, ஓ நீ இதை பத்தி தான் பேசுறியா அப்படின்னு கேட்கறா. அப்ப ஹீரோவும் ஷாக்லியே, யாரா இவ, எங்க இருந்துடா வந்தா, அந்த பறவை அத்தனையும் கொன்னது இல்லாம இவனுங்க நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்துட்டா, உண்மையிலேயே இவ ஒரு மான்ஸ்டர் தான்டா அப்படின்னு ஷாக்லியே பார்த்துட்டு இருக்கான். அந்த அட்லைனும், எப்ப அப்ரெண்டிஸே இது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும், இதை உண்மையிலேயே எனக்கு தர போறீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்லைனும், ஆமா உன்னோட மாஸ்டரோட வெல்கம் கிஃப்ட் அப்படிங்கிறா. ஹீரோவும், யாரா இவ, எத்தனை டைம் சொன்னாலும் திருந்த மாட்டாளாட்டங்குது. ஏமா அட்லைடே, நான் இன்னும் உன்னை மாஸ்டரா ஏத்துக்கவே இல்லையே அப்படின்ட்டு, யாரா இந்த பைத்தியம் அப்ரெண்டிஸ்ட் வேணும் அப்படின்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கு. அதுக்காக இந்த செகண்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இது எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா, இதையே சும்மா அசால்ட்டா தூக்கி கொடுக்குது. உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு பைத்தியம் தான் போலவே அப்படின்ட்டு போறான். அந்த அட்லைடும், சரி ஓகே உன் மாஸ்டரோட கிஃப்ட் உனக்கு பிடிக்கல அப்படின்னா இதை நான் மற்ற யாருக்கும் கொடுக்காம நானே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கிறிஸ்டல்ல இருந்த பவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பவுச்சு தூக்கி போட்டா. அப்ப ஹீரோவும் அந்த அட்லைன் எனர்ஜி அப்சர்வ் பண்ணதை பார்த்துட்டு, இவளால எப்படா இவ்வளவு ஃபாஸ்டா இந்த எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு, இவ ஸ்ட்ராங்கா மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா ரொம்பவே பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காளாட்டம். இது உண்மையிலேயே இவ ஒரு சின்ன பொண்ணு தானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த மோரானோ ரூடியும், ஏமா அட்லைனு நாங்களும் உன்னோட அப்ரெண்டிஸ் தானே, அவங்கிட்ட மட்டும் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் வேணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட, எங்க கிட்ட கேட்டியா, இப்படி வெறும் கல்லா தூக்கி போட்டு போறிய அப்படின்னு கதறி கதறி அழுகுறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த அட்லைனும், இது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும், ஏமா அட்லைன் நீ இதுக்கு முன்னாடி இந்த பார்பிக்யூவை சாப்பிட்டது இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத, இது கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நார்மல் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த மோரான் ரூடி எல்லாம் சமைச்சுக்கிட்டு, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க நாங்க சமைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும், சரி அப்புறம் நீ அந்த ஸ்டார்லைட் சிட்டில இருந்தா வர அப்படின்னு கேட்கறான். அந்த அட்லைனும் இல்ல அப்படிங்கிறா. ஹீரோவும் அவனோட அனலிட்டிக்கல் யூஸ் பண்ணி பார்த்தா இந்த அட்லைன் ஒரு 4th ஆர்டர் வாரியர். அப்புறம் காம்பேட் ஸ்கோர் இதெல்லாம் நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு, என்னது இந்த சின்ன பொண்ணு 4th ஆர்டர் வாரியரா, என்னோட சிஸ்டம் கண்டிப்பா பொய் சொல்லாது, அப்படின்னா இவளும் வில்லியம் ஸ்டார்க்கர் மாதிரியே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருப்பா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த அட்லைனும், இல்ல இந்த ஃபீலிங் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு, என்னோட பாடி திடீர்னு ரொம்ப லைட் ஆகி வீக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும், அட்லைன் உனக்கு என்னாச்சு, நீ ஒருவேளை அதிகமா சாப்பிட்டதுனால இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு, இல்ல இந்த ஃபீலிங் இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஷாக்லியே அவனும் மயக்கம் போடுற மாதிரி போயிட்டு, இவனுங்க எங்களுக்கு சாப்பாட்டுல ஏதோ கலந்து கொடுத்துட்டானுங்களாடுங்குது அப்படின்னு பாக்குறான். அட்லைனும், டேய் எங்களுக்கு பாய்சன் கொடுத்துருன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப அவனுங்களும் வில்லத்தனமா எந்திரிச்சு வந்துட்டு, டேய் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க ஒன்றும் பாய்சன் கொடுக்க கிடையாது, நாங்க வழிப்பறி பண்றீங்க மட்டும்தான், ஒன்றும் கொலகாரங்க கிடையாது. நாங்க என்ன பண்ணணும்னா உங்களோட மீட்ல ஏஸ் அல்கோரியம் ஒரு 5 டிராப் சேர்த்தோம், இது உங்களோட மீட்ல இருக்கு அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் இந்த மீட்டை ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் சாப்பிட்டான் அப்படின்னா ஒரே செகண்ட்ல அவனோட பவர் எல்லாம் காணாம போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும், எனது ஏஸ் அல்கோரியமா, இந்த எஃபெக்ட் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எங்களுக்கு கொடுத்தது செகண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய வாரியரோட பவரை குறைக்கிற அளவுக்கு இருக்கு, இது பிளாக் மார்க்கெட்ல மட்டும்தான் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம இதோட விலையும் ரொம்பவே அதிகமா இருக்கும், இதை எப்படா வாங்குனீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ரூடியும், எங்களோட முக்கியமான வேலை என்னன்னா இந்த பிளாக் சி சிட்டிக்கு அவங்களோட வாரியர் சர்டிபிகேட்டை ரிஜிஸ்டர் பண்ண போற ஸ்டூடெண்ட், அப்படி இல்லைன்னா உங்களை மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை பிடிச்சி அவங்க கிட்ட இருக்க பொருள் ஆட்டையை போட்டு நாங்க சொகுசா வாழ்றது தான், நாங்களே யாரோ உரத்த மாட்டோம்னு பார்த்தா நீங்க ஒரே கல்லுல 2 மகா மாறி நீங்க 2 முட்டா பீஸுங்களும் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் நம்ம ஹீரோ கழுத்துல கத்தி வச்சு, டேய் உன்னோட அந்த கிளவுஸ் அது லெஜெண்டரி டயர் மாதிரி தெரியுது, அப்புறம் உன்னோட பேக்ல கூட ஒரு சில வேல்யூபிளான திங்ஸ் இருக்கும் போலவே, அதை நான் எடுத்துக்க போறேன், அப்புறம் இந்த லிட்டில் கேர்ளு கிட்ட இருந்து அந்த ஸ்வாடை எடுத்துக்க போறேன் அப்படின்னு நம்ம அட்லைன் கிட்ட போய், நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், சீக்கிரமா இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, டேய் எங்க கிட்ட விளையாடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீங்க இன்வைட் பண்ணாத ஒரு கெஸ்ட் ஒருத்தன் வந்திருக்கான், அவனை முதல்ல சமாளிங்கடா அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களும், அப்படி என்னதரா வந்துக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உல்ஃப் வந்திருக்கு. அவனுங்களும், என்னது ரெட் பிளட் ஐடு லோன் உல்ஃபா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அதுவும் அங்கிருந்த ஒருத்தனோட கதையை முடிச்சிருச்சு. மீதி இருக்கவனுங்களும், இல்ல இப்படியே போனா நிலைமை மோசமாயிரும் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து அந்த உல்ஃப் அட்டாக் பண்றானுங்க. அந்த உல்ஃபும் அசால்ட்டா அவனுங்க அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருச்சு. அப்ப அவனுங்க 3
பேரும் அந்த உல்ஃபை சுத்து போட்டு நம்ம ஒரே சைட்ல இருந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இதுகிட்ட தோத்து போயிருவோம், அதனால 3 சைட்ல இருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறானுங்க. அந்த உல்ஃபும் அவனுங்க எப்படி அட்டாக் பண்ணாலும் அவனுங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குது. அவனுங்களும் இதில் களைச்சு போயிட்டு சரி ரைட்டு, இதுக்கு மேலேயும் நம்மளால இந்த உல்ஃபு கூட சண்டை போட முடியாது, இப்ப இதுக்கு இருக்க ஒரே வழி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து எல்லாரும் சீக்கிரமா அவனுங்களை தாண்டி போயிடலாம், அப்ப இந்த உல்ஃபு அவனுங்களை பிடிச்சிக்கும், நாம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை தாண்டி போயிட்டு அந்த ரூடியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நாங்க இவ்வளவு நேரம் சாப்பாடு கொடுத்தோம்ல, இப்ப நீங்க அந்த உல்ஃபுக்கு சாப்பாடா இருங்க, நாங்க உங்களோட வேல்யூபிளான திங்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அங்க போய் மறைஞ்சிக்கிட்டானுங்க. அப்ப அந்த உல்ஃபும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு வந்த உல்ஃபுக்கு மூஞ்ச சேர்த்தி அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு ஒரு அட்டாக்கு, அதுவும் வாங்க நடியில பின்னாடி போயிட்டு வெறியில நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் பரவாயில்ல, இந்த தேர்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க மாட்டேங்குது, என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் மூலியமா இதோட தலையை பேக்க முடியலையே அப்படிங்கிறான். அந்த ரூடியும் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உன்னால எப்பற இது கூட சண்டை போட முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஆமாண்டா, நீ கொடுத்த ட்ரக்ஸ் அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் மேல மட்டும்தானே ஒர்க் ஆகும், நான் தான் ஆல்ரெடி செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்கனே அப்படிங்கிறான். அவனும் எனது செகண்ட் ஆர்டர் வாரியரா, அப்படின்னா இப்ப எதுக்குடா நீ பிளாக் சிசிடிக்கு போற, உன்னோட வாரியர் சர்டிபிகேஷனை நீ ஏன்டா ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் அதுவா ப்ரோ, என்கிட்ட அதை ரிஜிஸ்டர் பண்ற அளவுக்கு காசு இல்லையே அப்படிங்கிறான். அப்ப அந்த உல்ஃபு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அந்த உல்ஃபோட கையை பிடிச்சிட்டான். அப்ப அந்த ரூடியும் யாரா நீயே இந்த தேர்ட் ஆர்டர்ல இருக்க உல்ஃபை அசால்ட்டா ஹேண்டில் பண்றிய அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. அவனுக்கும் எதுவாம தப்பிச்சுட்டு இந்த அடிஷனல் வெயிட் இருக்கிறதுனால என்னால கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியல. அப்புறம் இந்தாமா அட்லைனே, நீ என்ன அங்க படுத்து தூங்கிட்டு இருக்க, நீ நடிச்சது போதும், வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறான். அந்த அட்லைனும் உன்னால இதை சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், என்னோட அப்ரெண்டிஸே என்னை கூப்பிடுட்டோம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு எந்திரிக்கிறா. அந்த ரூடியும் ஷாக் ஆயிட்டு என்னது இவளுக்கும் ஒன்னாகலையா, அப்ப இவளும் செகண்ட் ஆர்டர் வாரியரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த அட்லைனும் எந்திரிச்சு தூசி தட்டிக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் தப்பாகி போச்சு, ஏன்னா நான் அந்த பிளாக் சிசிடிக்கு என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ண போகல, நான் தாண்டா எக்ஸாமினர் அப்படின்னு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்குறா. ஹீரோவும் பல கிலோமீட்டருக்கு வாயை பொழந்துட்டு என்னாது நீ ஒரு எக்ஸாமினரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் இந்தாமா அட்லைடே, சீக்கிரமா போய் அந்த உல்ஃபை கொல்லு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அட்லைடும் சரி ஓகே, உன்னோட மாஸ்டர்னால என்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கூட அப்படின்னு அவளோட காலில் பவரை யூஸ் பண்ணிட்டு போய் அந்த ஓனாயோட வாழை வெட்டிட்டா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இந்தாமா அட்லைடே, நீ என்ன அந்த உல்ஃபோட வாழை வெட்டிட்டு இருக்க, அதோட தலையை வெட்டி சீக்கிரமா கதைய முடியும் அப்படின்னு கத்துறான். அப்ப அட்லைடும் நான் இந்த மான்ஸ்டரை எப்படி அட்டாக் பண்ணோம் அப்படின்னு உனக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணனேன், இப்ப இதை நல்லா கவனிச்சுக்கடா அப்படின்னு ஒரு டீமன் மாதிரி முறைச்சிக்கிட்டு அந்த உல்ஃபை பீஸ் பீஸா வெட்டி போட்டா. அந்த உல்ஃபும் இவ பண்ண அட்டாக்கிங் ஃபோர்ஸுக்கு வெடிக்குது. அது மட்டும் இல்லாம இவ ஒரு டீமன் மாதிரியே போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் என்னங்கடா இது, இவளோட சோர்ஸ் பவரை சேம் டைம்ல அவளோட ஸ்வாடு அப்புறம் லெக்ல யூஸ் பண்ணி ஒரே சமயத்துல ஸ்பீடா மூவ் ஆகிறது மட்டும் இல்லாம ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாக்கா பண்றா, இந்த மாதிரிலாம் கூட நம்ம சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அட்லைடும் சரி இப்ப பேண்டிட்ஸை சமாளிக்கலாமா அப்படின்னு சிரிக்கிறா. அவனுங்களும் என்னடா நம்ம பக்கம் வர அப்படின்னு உறைஞ்சு போயிட்டு ஏமா தாய் குலமே எங்களை மன்னிச்சிரு, நாங்க உன்னை கொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு மோட்டிவ்லையும் இதை பண்ண கிடையாது, எங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, இதை சம்பாதிக்கிறதுக்கு வேற வழியும் இல்லை அப்படின்னு நம்மளோட அட்லைடு காலில் விழுந்துட்டு கதறானுங்க. அட்லைடும் என்னது எங்களை கொல்ல பார்க்கலையா, அப்போ இப்ப பண்ணுனீங்களே அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு அந்த ரூடியோட கதையை முடிச்சிட்டா. மீதி 2 பேரும் யாரா இந்த சைக்கோ அப்படின்னு ஷாக்ல உறைஞ்சு போயிட்டு எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கறோம் அப்படின்னு அவ காலில் விழுந்துட்டு கதறானுங்க 2 பேரும். அப்போ அந்த அட்லைடும் சரி உங்களை கொல்ற மாதிரி எந்த ஒரு மோட்டிவும் எனக்கும் கிடையாது, அப்புறம் என்னோட அப்ரண்டிஸ் தான் உங்களோட உயிரையும் காப்பாத்திருக்கான், இதுக்கு ரீபே பண்ற விதமா நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இனிமே நீங்க என் கண்ணுலயே பற்றாதீங்கடா அப்படிங்கிறா. அவனுங்களும் இனிமே நாங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம், இல்ல வேற நாட்டுக்கே ஓடி போயிடுறோம் அப்படின்னு இங்க வந்து கதறிக்கிட்டு ஓடுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ரூடியை பார்த்து அச்சோ அநியாயமா செத்து போயிட்டானே அப்படின்னு பாக்குறான். நம்ம அட்லைடும் அவன் உன்னை சாகடிக்கிறதுக்கு பார்த்தான், நீ என்னடா அவனுக்கு கருணை காட்ட பாக்குற, இந்த மாதிரி வாரியர்ஸுக்கு இறக்க குணம்லாம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா நீ இங்க பொழைக்க மாட்ட, செத்து போயிருடா அப்படிங்கிறா. ஹீரோவும் சேச்ச கருணனா எனக்கு என்னன்னே தெரியாது, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நானே இவனுங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்ட்டு நீ பண்ண வேலையினால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் போயிருச்சு அப்படின்னு மனசுல நினைக்கிறான். அந்த அட்லைடும் சரி அப்ரெண்டிஸே இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னம்மா அட்லைடு
என் அழகுல மயங்கி என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறான். அட்லைடும் அவன் மூஞ்ச சேர்த்தி ஒரு பஞ்சை விட்டு, டேய் என்ன தைரியம் இருந்தா உன்னோட மாஸ்டர் கிட்ட இப்படி பேசுவ, இதுக்கு மேலேயாவது மரியாதையா பேச கத்துக்கோடா அப்படிங்கிறா. ஹீரோவும் அடியே சைக்கோ, நான் எப்போ உன்னை மாஸ்டரா ஏத்துக்கிட்டேன், அப்புறம் எதுக்கு என்னை இப்ப அடிச்ச அப்படின்னு கத்துறான். அந்த அட்லைடும் சரி உன்னோட பேஸ் கல்டிவேஷனை ஏதோ ஒரு பவரை யூஸ் பண்ணி நீ சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சென்ஸ் பண்ணது என்னன்னா இப்ப இருக்கிறத விட உன்னோட பவர் லெவல் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் என்னது என்னோட கல்டிவேஷனை நானே குறைச்சி வச்சுக்க போறேனா, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு பொய் சொல்ல தெரியாத மாதிரியே முழிக்கிறான். அட்லைடும் சரி ஓகே உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா நானும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஆமா நீ எப்படியும் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரா இருக்கணும், அது மட்டும் இல்லாம நீ அந்த பிளாக் சி சிட்டில இருக்க ஒரு போர்ட் ஆஃப் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்ற, அப்படின்னா உன்னோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் டேய் இந்த கொஸ்டினே போதும் அப்படின்ட்டு, நான் ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியர் தான், அப்புறம் அந்த பிளாக் சி சிட்டில இருக்க ஒரு போர்ட் ஆஃப் எக்ஸாமினர் மெம்பர் தான் நானு, அப்புறம் அந்த வாரியர் சர்டிபிகேஷன் ப்ராக்ரஸ்ல உனக்கு நான் எந்த கருணையும் காட்ட மாட்டேன் அப்படின்ட்டு கடைசியா நீ எப்பவுமே எந்த பொண்ணுங்க கிட்டயும் அவங்களோட வயசை கேட்க கூடாது அப்படின்னு ஹீரோவை மிரட்டிட்டு இனிமே நீ என்னோட அப்ரெண்டிஸா இருக்கியா, அப்படி ஒருவேளை நீ இதை ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு நிறைய சொல்லி தருவேன், இது மூலியமா உன்னால அந்த வாரியர் சர்டிபிகேஷன் எக்ஸாமினேஷன்ல ஈஸியா பாஸ் ஆக முடியும் அப்படிங்கிறா. ஹீரோவும் ஏமா அட்லைடே நான் ஆல்ரெடி செகண்ட் லெவல் வாரியரா இருக்கேன், அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு உங்ககிட்ட இருந்து என்னால எதுவும் கத்துக்கவும் முடியாது, அப்புறம் கடைசியா குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா நான் உன்னோட அப்ரெண்டிஸா எப்பவுமே மாற மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த அட்லைடும் டேய் என்ன உன்னோட மாஸ்டரா ஏத்துக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை, இல்ல என்னோட பவரை நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அது அதை நான் எப்படி சொல்லட்டும் அப்படிங்கிறான். அந்த அட்லைடும் சரி ஓகே உனக்கு இன்னும் என் பவர் லெவல் மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா நானும் நீயும் சண்டை போட்டுக்கலாம், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீ என்னோட அப்ரெண்டிஸா இருக்கணும், அது மட்டும் இல்லாம உன் கூட சண்டை போடும் போது நான் எந்த ஒரு வெப்பனையும் யூஸ் பண்ண போறதும் இல்ல, இந்த டீலுக்கு ஒத்துக்கிறியாடா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் சரி ஓகே இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த குழந்தை பாப்பாவுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறான். அட்லைடும் சரி நீயே ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுடா அப்படிங்கிறா. ஹீரோவும் அவனோட ஃபுல் ஃபோக்கஸ்ல ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். அட்லைடும் அவளோட வெறுங்கையை வச்சு அட்டாக் பண்ண வரா. ஹீரோவும் என்னடா இது என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அட்டாக்கை இவ வெறும் கையில தடுக்க போறாளா, இவளுக்கு இதுல ஏதாவது காயம் பட்டா என்ன பண்றது அப்படின்னு ஷாக்லயே அட்டாக் பண்றான். பார்த்தா அவனுங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அங்க பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஹீரோவும் இந்த எனர்ஜி அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காடா அப்படின்னு நம்ம அட்லைடோட பஞ்சு தாங்க முடியாம வானத்துக்கே பறந்து போய் விழுவுறான். அட்லைடும் இப்பயாவது என் பவர் இவனுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு பாக்குறா. அப்ப அந்த காட்டுக்கு நடுவுல இருந்து பயங்கரமான பிளாஸ்ட். ஹீரோவும் அந்த புகை மூட்டத்துல இருந்து வெளியே வந்துட்டு இப்ப இங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அட்லைடும் டேய் நீ சரண்டர் ஆயிடுறியா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அதெல்லாம் போட்டோம் இதை நீ எப்படி பண்ணன அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் நான் இந்த டெக்னிக்கே உனக்கு சொல்லி தரேன், அதுக்கு முன்னாடி நீ என்ன மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் இவ சின்ன பொண்ணோட தான் இருக்கா, இருந்தாலும் இவளோட பவர் லெவலை என்னால அக்னாலஜி பண்ணாம இருக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டும் இவகிட்ட ஒர்க் ஆகல, இந்த ஒரு வார்த்தை சொல்றதுல நம்ம என்ன குறைஞ்சு போயிட போறோம், இந்த டெக்னிக்காவது கத்துக்கலாமே அப்படின்ட்டு சரி ஓகே மாஸ்டர் அந்த டெக்னிக்கை எனக்கு கத்து கொடுங்க அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அட்லைடும் என்னடா சொன்ன எனக்கு காது கேட்கல கொஞ்சம் சத்தமா சொல்றியான்னு கேக்குறா. ஹீரோவும் அடியே குழந்தை என்னோட பொறுமைக்கும் ஒரு அளவு தான் எல்லை இருக்கு அப்படின்னு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி இப்ப வேற வழியும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு இவளை நம்மளோட மாஸ்டரா நினைச்சு இந்த டெக்னிக் எல்லாம் கத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு பாக்குறான். அட்லைடும் சிரிச்சுக்கிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி ஒரு கல்லை தூக்கிக்கிட்டு சரி ஓகே டீசிங்லாம் இப்ப முடிஞ்சிச்சு, நான் எப்படி உன்னோட அட்டாக்கை ஈஸியா தடுத்தேன் அப்படின்னு இப்ப சொல்றேன் நல்லா கவனிச்சிக்கா, நான் இந்த சோர்ஸ் பவரை இன்கரெக்ட்லி யூஸ் பண்ணனேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் எனது இன்கரெக்ட்லியா அப்படின்னா என்னன்னு கேக்குறான். அட்லைடும் இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு அந்த கல்லை தூக்கி போடுறா. அது போய் ஒரு பாறையில பட்டு அந்த பாறை லைட்டா டேமேஜ் ஆகுது. அப்ப அட்லைடும் டே நான் இப்ப என்ன பண்ணேன்னா என்னோட சோர்ஸ் பவர் மூலியமா அந்த ராக்குக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் பவரை கொடுத்தேன், இது மூலியமா அதோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டியான ஹார்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சு, அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பண்ண அட்டாக்ல என்னோட 50% ஆஃப் பவரை மட்டும் தான் இன்ஃபியூஸ் பண்ணனேன், இப்போ அதோட உண்மையான பவரை பாரு அப்படின்னு இன்னொரு கல் எடுத்துக்கிட்டு இதுல நான் என்னோட சோர்ஸ் பவரை ஃபுல் ஃபோக்கஸோட யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு அந்த கல்லை தூக்கி போடுறா. அது பார்த்தா அந்த பாறை மேல பட்டு அதை சுக்கு சுக்கா உடைச்சிருச்சு. அப்படியே இருந்தாலும் இவ போட்ட அந்த சின்ன ஸ்டோன் இன்னும் மிதந்துகிட்டே இருக்கு. ஹீரோவும் நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், இருந்தாலும் நம்மளோட சோர்ஸ் பவரை
ஒரு வெப்பன்ல இன்ஃபியூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் நம்மள மாதிரி கல்டிவேஷன் பண்ற வாரியர்ஸ் எல்லாருமே இந்த யூனிவர்ஸ்ல இருந்தும் சோர்ஸ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி நம்மளோட பாடி அப்புறம் வெப்பன் ஈவன் நம்மளோட செல்ஸ்ல கூட அதை இன்ஃபியூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா மாற முடியும். அப்புறம் கொஞ்சம் சோர்ஸ் எனர்ஜி நம்மளோட உடம்புலயே இருக்கும். அந்த சோர்ஸ் எனர்ஜியை நீ சோர்ஸ் பவரா எமிட் பண்ணி உன்னோட வெப்பனை இன்னும் ஷார்பன் ஆக்கலாம். நீ என்னதான் அந்த வெப்பனை ரொம்ப ஹார்டனா மாத்தன அப்படின்னாலும் அதோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா அந்த பவர் உனக்கே கூட பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னால இந்த ஸ்வாட்ல எந்த சேஞ்சையுமே சென்ஸ் பண்ண முடியல, என்னால இதுல லேயர் ஆஃப் சோர்ஸ் பவர் இருக்கிறத மட்டும்தான் சென்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அட்லைடும் டே உன்னோட சோர்ஸ் பவரை உன்னோட ஐஸுக்கு அனுப்பி நீ கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஸ்வாட பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அந்த சோர்ஸ் எனர்ஜியை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் அது மாதிரி அந்த சோர்ஸ் எனர்ஜியை அவனோட கண்ணு கொண்டு போய் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த அட்லைடோட உடம்புல இருக்க சோர்ஸ் எனர்ஜி அந்த ஸ்வாடுக்கு போயிட்டே இருக்கு. அப்ப அட்லைடும் உன்னோட சோர்ஸ் பவரை உன்னோட கண்ணுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் அடுத்தவங்களோட சோர்ஸ் பவரை கிளியரா பார்க்க முடியும். அப்புறம் நீ எப்ப உன்னோட முழு பவரையும் உன்னோட ஐசெட்டுக்கு அனுப்புறியோ அப்பதான் உன்னால ரொம்ப இன்டென்ஸான சோர்ஸ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். ஒரு வாரியர் ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் லெவல் வாரியரா இருக்கும்போது அவங்களோட சோர்ஸ் எனர்ஜி ப்ளூ கலர்ல இருக்கும். இதுவே அவங்க ஃபோர்த்ல இருந்து 6th ஆர்டர் வாரியரா இருக்கும்போது பர்பிள் கலர்ல இருக்கும். அப்படி இல்ல 7th இருந்து 9th ஆர்டர் வாரியரா இருக்கும்போது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். கடைசியா 9th ஆர்டர் வாரியருக்கு மேல இருந்தா கோல்டன் கலர்ல இருக்கும். நீ இந்த மாதிரி அடுத்தவங்களோட சோர்ஸ் எனர்ஜியை பார்க்கறது மூலியமாவே அவங்க எந்த அளவுக்கு பவரா இருக்காங்க அப்படின்னு உன்னால ஜட்ஜ் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஸ்வாடை என்னோட அம்மா தான் ஃபோர்ஜ் பண்ணாங்க, ஆனா இந்த ஸ்வாட்ல எந்த ஒரு பவரும் இல்ல. ஆனா நான் எப்போ என்னோட சோர்ஸ் பவரை இந்த ஸ்வாடுக்கு அனுப்பி அதை ஷார்ப் ஆக்குறனோ அப்பவே இந்த ஸ்வாடோட பவர் அதோட காட் லெவல்ல இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லாஷ் பண்றா. அப்ப பார்த்தா அந்த ஸ்வாட்ல இருந்து சோர்ஸ் பவர் மட்டும் தனியா போய் அங்க இருந்த நிறைய மரத்தை வெட்டிருச்சு. அப்ப ஹீரோவும் என்னது இந்த சோர்ஸ் பவர்ல இந்த அளவுக்கான டெக்னிக் இருக்கும்போது ஒரு வாரியர் எதுக்கு ஹை கிரேட் வெப்பன் மேல ரொம்ப ஆசையா இருக்காங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அட்லைடும் டே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீ தெளிவா பார்க்க கிடையாது, என்னோட வெப்பன்ல மட்டும் இந்த சோர்ஸ் பவரை நான் எமிட் பண்ண கிடையாது. இந்த சோர்ஸ் பவர் அப்படிங்கிறது என்னோட பாடியோட கனெக்ட் ஆகி இருக்கிறது. இது மூலியமா நம்ம ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது லோ கிரேடு வெப்பன் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த வெப்பன்ல வர வைப்ரேஷன் மூலியமா கூட நமக்கு இன்னர் டேமேஜ் ஏற்படலாம். அதுக்காக தான் நமக்கு ஹை கிரேட்ல செஞ்ச ஒரு வெப்பன் வேணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்படின்னா இப்ப நம்ம சண்டை போடும் போது உன்னோட பவர் லெவலை நீ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் அளவுக்கு யூஸ் பண்ண கிடையாது கரெக்டா அப்படிங்கிறான். அட்லைடும் டெக்னிக்கலி இல்லதான் இருந்தாலும் அப்படின்னு சிரிக்கிறா. ஹீரோவும் வெறி ஆயிட்டு அடியே அட்லைடு அப்படின்னா நீ என்ன இந்த பெட்ல சீட் பண்ணிருக்க, இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு கத்துறான். அட்லைடும் டே நீ என்ன ஆல்ரெடி மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுட்ட, அதனால இதை திரும்பிலாம் வாங்கிக்க முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, என்னோட அப்ரெண்டிஸுக்கு என்னோட ஹெல்ப் நிறைய தேவைப்படலாம் அப்படின்ட்டு சரி இந்தா என்னோட ஸ்வாட வச்சுக்கா, இதுல உன்னோட சோர்ஸ் பவரை எமிட் பண்ணி கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறா. ஹீரோவும் ஸ்வாட வாங்கிக்கிட்டு அவனோட சோர்ஸ் பவரை அந்த ஸ்வாட்ல எமிட் பண்றான். அடுத்த செகண்டே ஹீரோவும் டயர்ட் ஆகிட்டு என்னங்கடா இது கொஞ்சம் அளவுக்கான சோர்ஸ் பவரை எமிட் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு டயர்டா இருக்கு, இந்த சோர்ஸ் பவரை எமிட் பண்றது ரொம்ப கஷ்டம் போலவே அப்படின்ட்டு அப்படின்னா இதை நான் எப்படா மாஸ்டர் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு பாக்குறான். அட்லைடும் டே இந்த சோர்ஸ் பவரை எமிட் பண்றது ஈஸியா இருக்குன்னு நான் எப்படா உங்ககிட்ட சொன்னேன், நீ ஒரு தேர்ட் ஆர்டர் வாரியரா இருந்தாலும் கூட இந்த சோர்ஸ் பவரை எமிட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ஒருவேளை நீ 5th ஆர்டர் வாரியருக்கு மேல இருந்தனா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னதான் இது கஷ்டமா இருந்தாலும் அந்த வில்லியம் ஸ்டைக்கர் கண்டிப்பா இதே மெத்தட் தான் என் கூட சண்டை போடும் போது யூஸ் பண்ணணும், அப்படின்னா இது என்னாலேயும் முடியும், நான் கொஞ்சம் ட்ரை பண்ணா போதும் அப்படின்னு அந்த மெத்தட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாளே அந்த அட்லைடும் நம்ம ஹீரோ மேல உட்காந்துட்டு அசாம அவனோட ட்ரெஸ்ஸை கழட்ட பாக்குறா. ஹீரோவும் என்னடா சத்தம் அப்படின்னு முழிச்சு பாக்குறான். அட்லைடும் ஆமா நீ ஏன்டா இப்ப முழிச்ச அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அடியே பைத்தியக்காரி என்ன என்ன பண்ற, இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எப்படி உன்னால க்ளோஸ் ஆக முடியுது அப்படின்னு கதறான். அட்லைடும் ஹீரோ அடிச்சுக்கிட்டே டே நான் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, நான் எதுக்காக இங்க வந்தனா நீ போட்டுட்டு இருக்க ஆர்மரை பார்த்தா ஏதோ செல்ஃப் ஹீலிங் ஆர்மர் மாதிரி இருந்துச்சு, அதனால தான்டா நான் இங்க வந்தேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் இந்த ஆர்மரா இது வெயிட்டா இருக்கும், என்னோட ட்ரைனிங்காக யூஸ் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப அட்லைடும் அப்படியா, அப்ப நீ நேத்து சண்டை போடும் போது இந்த வெயிட் எல்லாம் போட்டுட்டே தான் சண்டை போட்டியா, இது உண்மையிலேயே இன்கிரெடிபிள்டா அப்படின்ட்டு சரி வா இன்னைக்கான கல்டிவேஷன் பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும் எனது மறுபடியும் கல்டிவேஷன் பிராக்டிஸா அப்படின்னு ஷாக் ஆகுறான்.
சொல்றான். அட்லைடும் நம்ம ஹீரோ வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு டாஸ்க் இருக்கு, நீ இந்த வெயிட்டை போட்டுட்டு ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னல, இன்னைக்கு சன்செட் ஆகிறதுக்குள்ள நாம அந்த மலைக்கு போகணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் அடியே பைத்தியம், நீ அந்த மேப்பை ஒழுங்கா பாத்தியா இல்லையா, இந்த ரீஜியன்ல இருந்து அந்த மவுண்டனுக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது 50 கிலோமீட்டராவது இருக்கும், நான் இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டோட ஓடியாரும் போதே என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். அட்லைடும் டே நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஓடியாரும் போதே நானும் உனக்கு கம்பெனி கொடுத்துக்கிட்டே ஓடியாருவான் அப்படிங்கிறா. ஹீரோவும் அடி பைத்தியத்தை, நீ தான் எந்த வெயிட்டும் போடாம இருக்க, நான் எப்படி இந்த வெயிட்டை போட்டுட்டு ஓடியார முடியும் அப்படின்னு கத்திக்கிட்டு இது என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு 50-60 மேன் ஈட்டிங் வல்ச்சர் நம்ம ஹீரோவை துரத்துது. ஹீரோவும் அடியே அட்லைடே, இந்த மேன் ஈட்டிங் வல்ச்சர் இங்க என்ன பண்ணுது, இதுவும் நீ பண்ண வேலை தானா அப்படின்னு கதறான். அப்புறம் கைஸ் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.